Hello all of you, welcome to your physics. So today we are going to discuss about lesson number 1, electrostatics. Electrostatics la today class நம்ம என்ன சார் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா torque experienced by an electric dipole in a uniform electric field. ஒரு uniform electric fieldல ஒரு electric dipole place பண்ண போறோம். So அப்படி electric dipole place பண்ண சொல்ல அந்த dipole வந்து ஒரு torque experience பண்ண போகுது. அத பத்தி today class நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இத தான் சார் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். So இத பாருங்களேன். Yes, so this lines are nothing but electric field line, positively electric field line. அதனால தான் இதோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட்ல வந்து நம்ம கொடுத்திருக்கோம். Okay, so இந்த electric field lineல electric dipole, so this is nothing but electric dipole நமக்கு தெரியும். electric dipole place பண்றோம். So இப்ப இந்த electric dipole place பண்றதால the positive charge ஒரு force experience பண்ணும்போது negative charge ஒரு force வந்து experience பண்ணும்போது. So two unlike forces acting on different point. So என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரு டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டார்க் ப்ரொடியூஸ் ஆகி இது என்ன சார் ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ணலாமா வாங்க. ஸோ அது டயக்ராம் போட்டுக்கலாம். அப்போ இதையே வந்து நம்ம டயக்ராமா ட்ரா பண்ணிப்போம். வாங்க டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will draw the electric field line. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். So this is a nothing but electric field line. Electric field line எப்படி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. electric field line டெஃபினட்டா டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் தானே. எஸ், so சேம் டைரக்ஷன் அண்ட் தென் ஈக்குவலி ஸ்பேஸ்ல இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் காரணத்துக்கு சார் வந்து கலர் சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். எஸ், so this is nothing but direction of the electric field line. சார் ஏன் சார் இந்த டைரக்ஷனை நீங்க அவுட்வர்ட்ல போடுறீங்க, ஏன் சார் இன்வர்ட்ல போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை வந்து ஆக்சுவலா புக்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எடுத்திருக்காங்க, அதனால அவுட்வர்ட்ல போட்டிருக்காங்க. இன்கேஸ் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்வர்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்காங்க, அதனால தான் வந்து டெஃபினட்டா இந்த ஃபீல்ட் லைன் எப்படி போட்டிருக்கோம் அவுட்வர்ட்ல வந்து போட்டிருக்கோம். எஸ், ஃபைன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல நம்ம என்ன பிளேஸ் பண்ண போறோம், எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். பிளேஸ் பண்ணலாங்களா? எஸ், வாங்க. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோலை நாம பிளேஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட்காக நம்ம வேணா ஒரு கலர் சாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். So electric dipole அப்படின்றது one of the important 2 mark question நமக்கு தெரியும். What is the electric dipole? Electric dipole is nothing but two equal அப்படிதானே. yes, so பாருங்க this is nothing but electric dipole. so இப்படி போட்டுக்கலாம். okay, so this is nothing but electric dipole. so electric dipole னா என்ன, two equal A and B is nothing but electric dipole. so two equal and opposite charges, for example this is a minus q charge, this is our plus q charge. okay, yes, so plus q right here. so this is minus q charge, this is a plus q charge. Two equal and opposite charges separated by a smallest distance. so separated by a smallest distance. அதான் எலக்ட்ரிக் டைபோல் நமக்கு தெரியுமே முன்னாடியே. yes, so this is nothing but midpoint of the electric dipole. so two equal and opposite charges separated by a smallest distance. என்ன distance? அதுதான் 2a, which means அதை நம்ம a and a அப்படின்னு draw பண்ணிருப்போம். and then so electric dipole moment positive charge வந்து negatively charge இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். okay, so this is nothing but electric dipole moment. வேற ஏதாவது டயக்ராம் இருக்கா சார்? எஸ், பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல நம்ம என்ன ட்ரா பண்ணிருக்கோம், என்ன பிளேஸ் பண்ணிருக்கோம், ட்ரா பண்ணல பிளேஸ் பண்ணிருக்கோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்ணதால ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்ன சார் அப்படியா சார்? எஸ், சூப்பர்பா தெரியும் நமக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த சேம் டைம் இந்த நெகட்டிவ் சார்ஜும் ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்ன பியூட்டினா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டைரக்ஷனா இருக்கும்.
but the negatively charge experience பண்ற force வந்து opposite to the electric field line இருக்கும் பாருங்க. so opposite direction இருக்கும். okay fine sir. இந்த force experience பண்ணனும்னு சொல்றேன்ல சார், அப்ப இந்த force இங்க ரைட் பண்ணோம்னா எப்படி சார் நம்ம ரைட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so already we know that electric field line, இந்த electric field lineல தான் இந்த force எடுத்துக்க போறோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டினோட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன? force experienced by unit charge அப்படிதானே? yes, so point charge, which means point charge. so electric field is nothing but force experienced by point charge. ஒரு point charge experience பண்ற force தான் electric field அப்படின்னு சொல்லுவோம். this is electric field. இந்த electric field தான் நம்ம வந்து இந்த electric force வந்து எடுக்க போறோம். so அப்ப F which is equal to, இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாமே. ரீரைட் பண்ணி எழுதணும்னா F which is equal to what? இந்த Q வந்து இங்க போயிடுவானா? yes, அப்ப F which is equal to QE அப்படின்னு நமக்கு கிடைக்காதா? எஸ். சோ அப்போ இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் தான் வந்து என்ன சார் அப்படின்னா பிளஸ் QE அப்படிங்க ரைட் பண்ணி போறோம். ரைட் பண்ணிக்கலாங்களா? வாங்க. சோ பிளஸ் QE, இந்த பிளஸ் நீங்க வந்து டினோட் பண்ணலாம் ஆர் பண்ணாமலே விடலாம். பிளஸ் QE and then as well as இந்த மைனஸ் Q சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, that is a same magnitude same but direction opposite direction. சோ அதனால எப்படி சார் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் QE அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்றோம். இந்த எலக்ட்ரிக் டைபோல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். என்ன ஃபோர்ஸ்? QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். இந்த மைனஸ் Q சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். மைனஸ் QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். இந்த ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து எடுத்துட்டு வரோன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஓகே சார், ஃபைன் சார். அண்ட் தென் சோ இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, எஸ். சோ பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணிப்போம். yes, so this is nothing but perpendicular line. okay fine sir. இங்க பாருங்க, நம்ம ஒரு விஷயம் சொல்லாம விட்டோம். இந்த எலக்ட்ரிக் டைபோல் நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பிளேஸ் பண்ணிருக்கோம். சார் ஏன் சார் நீங்க பெர்பெண்டிகுலர் ஏன் சார் பிளேஸ் பண்ணல, பேரலல் ஏன் சார் நீங்க பிளேஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு லாஸ்ட்ல கன்க்ளூஷன்ல பெர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்ணா என்ன ஆகும், பேரலலா பிளேஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்டை தான் நம்ம கன்க்ளூஷன்ல சொல்ல போறோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ அப்ப என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல போறோம்? எஸ், என்ன சொல்ல வந்தோம் ஆக்சுவலி? எஸ். ஸோ அப்போ என்ன நம்ம சொல்ல வந்தோம்? ஸோ பிளஸ் Q சார்ஜ் அண்ட் தென் மைனஸ் Q சார்ஜ். கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல போறோம் பார்த்தோம்? எஸ், ஆங்கிள். ஓகே, ஸோ ஆங்கிள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். இதான சொல்ல வந்தோம்? எஸ், ரைட். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். எங்க சார் பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல. டயக்ராம் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ல ஒண்ணுமே இல்லை, எப்பவுமே சொல்றது தான். ஸோ இந்த பிசிக்ஸை பொறுத்தவரை டயக்ராம் கிளியர் கட்டா புரிஞ்சிச்சுன்னா டயக்ராம்ல இருந்து எடுத்து போட்டு போயிட்டே இருக்க போற. எக்ஸ்பிரஷன் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த டயக்ராம் இருக்க ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாங்களா? வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் what is E? electric field line. so E vector is nothing but electric field line. so electric field line. and then what is AB? AB is nothing but electric dipole. Dipole is short sir. so electric dipole. and then what is the P vector? P vector is nothing but electric dipole moment. so shorter dipole moment ni edikren. already we know the dipole moment because இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் P which is equal to 2AQ அப்படின்றது one important. okay sir, fine sir. and then வேற என்ன இருக்குங்க? yes, so QE. QE is nothing but force experienced. so force experienced by positive charge. and then what is the minus QE? same as force experienced. small எழுதிடலாமே. force experienced by negative charge. வேற ஏதாவது இருக்க டயகிராம்ல? எலக்ட்ரிக் 2A. what is the 2A? 2A is nothing but dipole distance. சார் டயகிராம்ல வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோமா சார்? எஸ், வேற எதுவும் இல்ல. அப்படி எதனா மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நீங்க எடுத்து ரைட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு எதுவும் மிஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் எழுதியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னும் கூட நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்துருந்தேன். ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், ஒரு 4 லைன்ஸ் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஆஃப் மார்க், சம்டைம் 1 மார்க் கூட கொடுக்குறாங்க. ஓகே எஸ். ஸோ அதுக்கு வந்து ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. என்ன சார் இது அப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, the total force acting on the dipole is 0. அப்படிதானே? எஸ். பாருங்க, இது பிளஸ் QE ஃபோர்ஸ், இங்க மைனஸ் QE ஃபோர்ஸ். ஸோ அப்போ பிளஸ் QE மைனஸ் QE என்ன ஆகும்? 0. அது நாங்கள் ரைட் பண்ணோமா சார்னா டெஃபினட்டா நீங்க ரைட் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கு ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ the total force acting on the dipole என்ன சார் ஆகும்? 0. வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி 0? பிகாஸ் QE plus minus QE which is equal to என்ன ஆகும்? 0 ஆகும். ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் தென் வேற என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் பாருங்க, the unlike forces acting on a different point so produce torque. இதையும் நீங்க ரைட் பண்ணி ஆகணும். ஓகே எஸ். so the unlike force, so the unlike forces acting on the dipole, unlike forces acting on the dipole, it's a different point. அப்படி எழுதுறதை விட நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாம்னா, the unlike forces acting on different point, இதுதான் கரெக்டா இருக்கும். unlike force acting on different point so produce torque. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? டார்க். எஸ். ஓகே, so torque tends to rotate the dipole, must be important. so torque rotate the dipole, அத வேணா எழுதிக்கலாம். torque tends to rotate the dipole. ஓகே பாருங்க, ஸோ இதெல்லாம் ரைட் பண்றதால தான் எனக்கு டைம் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ரைட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த தியரி வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. சம்டைம் தியரிக்கு வந்து ஆஃப் மார்க் இல்லைன்னா 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தியரி மிஸ் பண்ணக்கூடாது. எஸ். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டயக்ராம் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. தென் அதில் இருக்க நோட்டேஷன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதில் இருக்க ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போக போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சார்? ஒன்றும் இல்லை, டோட்டல் டார்க் தான். டோட்டல் டார்க் ஆன் டைபோல். ஸோ த டோட்டல் டார்க் on dipole. So total torque on dipole நம்ம எங்க சார் போக போறோம் அப்படின்னா, கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்ட்ல போக போறோம். 11th ஸ்டாண்டர்ட்ல போய் இந்த டார்க்குக்கான ஒரு ஃபார்முலா கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண போறோம். டார்க் எப்படி டினோட் பண்ணுவோம் நம்ம கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா டவ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். so tau which is equal to என்ன ஃபார்முலா? yes, so force into perpendicular distance dr னு வச்சுக்கோங்க. force into perpendicular distance or distance into perpendicular force, அதான டார்க் அப்படின்னு நமக்கு தெரியும். எஸ். ஸோ டார்க் which is equal to force into perpendicular distance. this distance dr அப்படின்னு வச்சுக்கிறேன். ds னு கூட வச்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ force into perpendicular distance or distance into perpendicular force, அதான் வந்து நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சேம் as இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஒன் ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த this formulas must be important. எஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே எஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபார்முலா எங்க சார் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து. ஓகே எஸ். ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ், தென் மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இங்க தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். பாருங்க, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will write the torque tau which is equal to force into perpendicular distance or perpendicular distance into perpendicular force. ஸோ ஆக்சுவலா புக்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ புக்ல இருக்க மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணணும்? கரெக்ட் தான், புக்ல இருக்க மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்தா நம்ம வந்து என்ன பண்றோம்? நோட் பண்றோம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட்ல தான் இந்த டார்க் மிட் பாயிண்ட்ல இருந்தா நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, இந்த சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ்? OA, அதானே? OA தானே? எஸ், OA. ஸோ OA இன்டு
So distance into perpendicular force. இந்த perpendicular force என்ன சார்? இங்க ஏதாவது force act ஆகுதா சார்? டெஃபினட்டா நமக்கு தெரியுங்கிறது ஒரே ஒரு force m தான், QE. So அந்த QE தான் நம்ம அந்த இடத்துல எழுதி போறோம். என்ன QE? minus QE, because minus charge, minus Q. So அதனால minus QE. So அதனால we will write minus QE. ரைட் பண்ணி வச்சீங்களா? Yes, and then plus. So and so இந்த பார்ட் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்ட். So இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் OB. So OB into, which means distance into perpendicular force. So இந்த distance perpendicular இருக்க force யாரு சார்? plus QE. That's all. இவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க. plus QE. That's all. So the magnitude form of total torques, we will write the magnitude form. So the magnitude. So the magnitude of total torque. So the magnitude of total torque in terms of magnitude form. So tau, which is equal to, okay, yes. So the magnitude form write பண்றதுக்கு before நம்ம என்ன சார் அப்படின்னா, yes. So இந்த 11th standardல இருக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, already we know that vector formல a vector cross b vector என்னன்னு ரைட் பண்ணுவோம் நம்ம? a vector cross b vector a b sin theta அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். a vector cross b vector which is equal to ab sin theta. And then one more thing, oa ob. Yes, so oa which is equal to ob which is equal to what? இந்த oa என்ன எடுத்திருக்கோம்? a. இந்த ob என்ன எடுத்திருக்கோம்? a. So அப்போ oa which is equal to ob which is equal to a. இது இந்த இடத்துல நம்ம இதை ரிலேட் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ண போறோம். ரீரைட் பண்ணிடலாங்களா? வாங்க. எஸ். So torque tau which is equal to oa becomes small a. Then minus QE. Yes, in terms of magnitude form அப்படின்னா நம்ம magnitude ஃபார்முக்கு ரைட் பண்ணணும் first of all. Okay, yes. So இதை magnitude ஃபார்முக்கு first ரைட் பண்ணிப்போம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ டார்க் டவு விச் இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஃபார்ம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் ஃபார்ம் ரைட் பண்ணிட்டு இது எழுதிருக்கலாம். சரி, நோ ப்ராப்ளம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து என்ன பண்ணலாம்? மேக்னிடியூட் ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டவு வெக்டார். எஸ், ஓகே. ஸோ வெக்டார்லேயே நம்ம ரைட் பண்ணிப்போம். ஸோ ஓஏ வெக்டார் கிராஸ் minus QE vector plus modulus of OB vector cross QE. Dear students, first இந்த ஸ்டெப் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எழுதி அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்றேங்க. ஓகே, எஸ். பாருங்க. ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களா? ஸோ டார்க் டவு which is equal to இந்த மேக்னிடியூட் ஃபார்ம். இப்போ தான் மேக்னிடியூட் ஃபார்ம் ரைட் பண்றோம். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஃபார்முலா ரைட் பண்ணோம் அப்படின்னா ஓஏ வெக்டார் ஓஏ பிகம்ஸ் வாட்? ஏ கிராஸ் QE. அப்போ QE மேக்னிடியூட் ஃபார்முலா இருக்கு, இந்த மைனஸ் வந்து நெக்லெக்ட் ஆயிடும். ஸோ QE கிராஸ் ப்ராடக்ட் நெக்லெக்ட் பண்றோம். ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான் ஏபி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கிராஸ் நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா அங்க வந்து வருவான். ஸோ AQE சைன் தீட்டா பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? சேம் as OB becomes what? A. Then கிராஸை வந்து நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா வந்து வந்துருவான். Then இந்த QE. That's all. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் ரைட் பண்ணி இதை எழுதியிருந்தா பியூட்டியா இருந்திருக்கும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இந்த ஸ்டெப் ரைட் பண்ணிட்டு இதை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்னிடியூட் ஃபார்ம், இந்த மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் டார்க் எழுதி இந்த மேக்னிடியூட் ரைட் பண்றாங்க. தென் இப்படியே தான் கரெக்டா தான், நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக சார் சொல்றேன். ஸோ இதை ரைட் பண்ணிட்டு ஓஏ ஓபின்னு என்னன்னு சொல்லிடுங்க. அண்ட் தென் இதை வந்து கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை ரைட் பண்ணுன்ற நெசசரியே கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஃபைன். ஸோ AQE sin theta பிளஸ் AQE sin theta டார்க் which is equal to 1 plus 1 2ன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ 2AQE sin theta அப்படின்னு வரும். எஸ், ஆல்ரெடி we know that டைபோல் மூமெண்ட் நமக்கு என்னன்னு தெரியும்? P which is equal to 2AQ அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 2AQ நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம்? P அப்படின்னு ரைட் பண்ண போறோம். ஓகே. ஸோ டார்க் டவு which is equal to PE sin theta. என்ன பியூட்டிஃபுல்லா வராம பாருங்க.
ஓகே எஸ் இன் வெக்டார் ஃபார்ம். ஸோ இன் வெக்டார் ஃபார்ம்ல ரைட் பண்ணோம் அப்படின்னா, so in vector form tau vector which is equal to p vector cross e vector அப்படின்னு ரைட் பண்ணலாம். so this is our final expression. That's all my dear students. எவ்வளவு சிம்பிளா வந்து நம்ம finish பண்ணிருக்கோம் பாருங்க. one of the important question. so இன்னும் ஒரு sometime ஒரு 1 mark or half mark sometime கொடுக்குறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த sin theta angle இருக்குல்ல, because நம்ம angle எப்படி place பண்ணிருக்கோம், இப்படி place பண்ணிருக்கோம். அதான் ஸ்டார்டிங்ல சொன்னல, கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னல. as well as so நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இப்படி பிளேஸ் பண்ணிருக்க ஆங்கிளை பர்பெண்டிகுலர்ல பிளேஸ் பண்ணா என்ன சார் ஆகும், உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த டைபோல நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பிளேஸ் பண்ணிருக்கோம், இதை வந்து நம்ம பர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்ணா என்ன சார் ஆகும், பர்பெண்டிகுலர் which means theta which is equal to what, theta which is equal to 90 degree, that is the perpendicular. so அப்ப theta equal to 90 degree நீங்க போடுங்க. so tau which is equal to PE sin 90 degree. so 90 sin 90 degree வேல்யூ டெஃபினட்டா நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும், sin 90 degree which is equal to 1. so torque which is equal to PE ன்னு கிடைக்கும். this is for maximum torque. இதுதான் வந்து என்ன சார் சொல்ற அப்படின்னா மேக்ஸிமம் டார்க், அப்படிதானே? எஸ். சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா தெரியுமே, என்ன சார் கிளியரா தெரியும். சோ இந்த டைபோல் வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு, சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இது மேல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இது மேல போகுது. சோ அப்படியே போகும்போது என்ன ஆகுது, டெஃபினட்டா ரொட்டேட் ஆகும் தான். இன் கேஸ் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபாஸ்டா, அப்படிதானே? சோ அங்க இருக்க ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, சோ அப்போ வந்து ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா அப்போ எப்படி சார் இருக்காங்கன்னா ரொட்டேட் ஆகாது மேக்ஸிமம். சோ இது வந்து டெஃபினட்டா மேக்ஸிமமா இருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு பஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் வந்து கிராஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பஸ் வந்து அது மேல மோதுது. இன்கேஸ் அந்த பஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, சொல்லி ஒரு பஸ் வந்து மோதுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் பாருங்க. திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இங்க பிளேஸ் ஆகுறதுக்கும் இந்த பிளேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பிளேஸ் ஆகுறது டிஃபரெண்ட் இருக்கு. எது மேக்ஸிமம் இருக்கும், இந்த ஆங்கிள் இருக்கும் போதா இல்ல இந்த ஆங்கிள் இருக்கும் போதா, ஸ்ட்ரைட்டா இருக்கும் போதா மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் 90 டிகிரி இருக்கும்போது மேக்ஸிமம் இருக்கும். இன் கேஸ் இது sin 90, இன் கேஸ் தீட்டா which is equal to 0 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப tau which is equal to PE sin 0. sin 0 தான் நமக்கு என்னன்னு சார் தெரியும், sin 0 டிகிரி which is equal to 0. அப்ப tau which is equal to என்னன்னு வரும் ஆன்சர் நமக்கு 0ன்னு கிடைக்கும். which means இந்த டைபோல வந்து நீங்க parallel பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம், this is for minimum condition. சோ அப்போ வந்து மினிமமா இருக்கும். இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே எஸ், பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா ரொம்ப கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்ணிருக்கோம், அதுல இருக்க நோட்டேஷன்ஸ் எழுதிருக்கும். ஒரு 2 இம்பார்ட்டன்டான விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பேசிக் ஃபார்முலா, டார்க்கோட ஃபார்முலா எடுத்து இந்த ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் நமக்கு டெஃபினட்டா தெரியும், ஃபோர்ஸும் QEன்னு தெரியும். ஸோ அதை ரைட் பண்ணிட்டு மேக்னிடியூட் ஃபார்ம்னு எழுதிட்டு அதுல கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா சைன் ஆங்கிள் வரும். OAOBன்னு போட்டா ஸ்மால் a, அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா டைபோல் மொமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இன் வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறோம். அப்போ 90 டிகிரில இருந்தா என்ன சார், 0 டிகிரில இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அண்ட் தென் இதோட கண்டினியூஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல ஒரு டெஃபினட்டா பியூட்டியான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டா, இந்த எலக்ட்ரிக் டைபோல வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு வந்து பிளேஸ் பண்றல, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேஸ் பண்றல, ஸோ அப்போ வந்து ஒரு டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு இந்த மைக்ரோவேவ் ஓவனை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சார் கேட்டீங்க, இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்றல ஃபுட். ஸோ அப்போ அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல ஃபுட்டை நம்ம வைக்கிறோம். அப்போ ஃபுட் கன்சியூம் ஆஃப் வாட்டர், ஃபுட்டில் வந்து வாட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியும். வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு தெரியும். ஸோ வாட்டர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ இந்த ஃபுட்ல வந்து வாட்டர் இருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு. பட் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குமா, இன்னும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து பெர்மனண்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டர் மாலிகூல் பெர்மனண்டா இருக்க அந்த வாட்டர் மாலிகூல் அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோவேவ் ஓவன்ல டெஃபினட்டா என்ன இருக்குன்னா அதை ஆன் பண்ண உடனே அங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், தட் இஸ் ஃபார் மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இந்த மைக்ரோவேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இந்த மைக்ரோவேவ் வந்து ஃபுட்டு மேல வந்து என்ன ஆகும், பிளேஸ் ஆகும்.
ஸோ அப்போ அந்த பெர்மனண்டா இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பெர்மனண்டா இருக்க பெர்மனண்டா இருக்கிற எலக்ட்ரிக் டைபோல், இந்த எலக்ட்ரிக் டைபோல் மேல அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து படும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பெர்மனண்டா இருக்கிற எலக்ட்ரிக் டைபோல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ஈச் எலக்ட்ரிக் டைபோல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுல அந்த இடத்துல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுல ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். எவ்வளோ பியூட்டியா இருக்கு பார்த்தீங்களா? எஸ், பாருங்க, பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா கிளியரா புரியும் அப்படின்றத நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா சார் போற டாபிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லித்தாங்க. ஸோ மனசை வந்து கிளியரா, நல்ல சுத்தமா கிளியரா வச்சுக்கோங்க. இந்த 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எப்பவும் நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. காலைல ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் அன்னைக்கு டேவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா போகும் டெஃபினட்டா. ஆமா, ஏர்லி மார்னிங் நீங்க ஏஞ்சி பாருங்க, 4 o'clock 5 o'clock ஏஞ்சி பாருங்க, அந்த டேவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக்கோட மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.